மோட்ச திரிகோணத்தில் 2வது இடமாக நம்ம சொல்கிறது வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படின்னாலே அது வந்து ஒரு மறைவிடம் அப்படின்னு எடுக்கிறோம். அந்த மறைவிடத்தில் போய் இது எப்படி இந்த மோட்ச திரிகோணம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, மறைபொருள்களை ஆய்வு செய்வது அப்படிங்கிறது 8ஆம் இடம் தானே. நம்ம உடல் உறுப்புகளில் அந்த மர்ம உறுப்புகள் இருக்கும், அதை எப்போதும் மறைச்சி தானே வச்சுருப்போம் நம்ம. அதே போல் இந்த மர்ம விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியதுங்கிறாங்கல்ல. ஏதோ ஒரு தவறு நடந்திருந்தால் கூட, ஒரு வழக்கு நடந்திருந்தால் கூட, அந்த வழக்கோட தவறோட உண்மை நிலை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தோண்டி துருவி ஆராய்ஞ்சு போகிறது இருக்கு இல்லையா. இது வந்து 8ஆம் இடம் தான் ரொம்ப காலபுருஷனுக்கு ரொம்ப தெளிவான இடம். ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நாலேஜ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த 8ஆம் இடம் தான். அப்படிங்கிறதுனால நல்ல நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுபிடிச்சிருவாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதவர்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பேய் பிசாசை பற்றி அதிகமாக ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. மாயம்னா என்ன, மந்திரம்னா என்ன, இப்படிலாம் தேடிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி ரகசிய பொருள்களையும் மறைபொருட்களையும் சொல்லக்கூடிய இடம்ங்கிறதுனால தான் மோட்ச திரிகோணத்துக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். நல்ல சக்தி இருக்குது, கெட்ட சக்தி இருக்குது, சாத்தானுங்கிறோம், தேவதைங்கிறோம்ல. இப்படி இந்த நல்ல சக்திக்கும் கெட்ட சக்திக்கும் தேவையான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது இந்த 8ஆம் இடம் தான்.